CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து பொருளியல் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸினுடைய வீடியோவாகும். இது யூனிட் 8 பார்ட் நம்பர் 10. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் வழங்கப்படும். அதை பார்த்து நீங்கள் தேர்வாக எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும் பொழுது அதனுடைய விடைகளும் உங்களுக்கான மதிப்பெண்களும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் கட்டணம் கட்டிய சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுக்கலாம். இப்போ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த டெஸ்டானது எப்படி நடக்கிறது என்றால், முதலில் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி வைத்து அதிலிருந்து அன்றைக்கே வினாக்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. நீங்களும் விருப்பப்பட்டால் சேர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 226வது கேள்வி. வளரும் நாடுகள் டேஷாம் ஆண்டில் டங்கல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. வளரும் நாடுகள் டேஷாம் ஆண்டில் டங்கல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மார்ச் 15, 1994, ஏப்ரல் 15, 1994, ஜூன் 15, 1994, செப்டம்பர் 15, 1994. 227வது கேள்வி. டேஷ் ஆண்டில் உலக வர்த்தக நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. டேஷ் ஆண்டில் உலக வர்த்தக நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1992, 1948, 1996, 1994. 228வது கேள்வி. சுங்கவரி மற்றும் வாணிபம் பற்றிய பொது ஒப்பந்தத்தை டேஷாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. சுங்கவரி மற்றும் வாணிபம் பற்றிய பொது ஒப்பந்தத்தை டேஷாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1948, 1946, 1947, 1943. 229வது கேள்வி. முதலில் கேட் ஒப்பந்தம் உருவாக்குவதில் டேஷ் நாடுகள் பங்கெடுத்தன. முதலில் கேட் ஒப்பந்தம் உருவாக்குவதில் டேஷ் நாடுகள் பங்கெடுத்தன. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 27, 13, 23, 16. 230வது கேள்வி. உலக வர்த்தக அமைப்பில் உருவான வேளாண்மை பற்றிய ஒப்பந்தத்தின்படி வளர்ந்த நாடுகள் டேஷ் சதவீதம் விவசாய பொருட்கள் மீதான வரியை குறைக்க வேண்டும். உலக வர்த்தக அமைப்பில் உருவான வேளாண்மை பற்றிய ஒப்பந்தத்தின்படி வளர்ந்த நாடுகள் டேஷ் சதவீதம் விவசாய பொருட்கள் மீதான வரியை குறைக்க வேண்டும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 36, 34, 38, 32. 231வது கேள்வி. ட்ரிம்ஸ் TRIMS என்பது டேஷ் ஆகும். ட்ரிம்ஸ் என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அங்காடி ஒழுங்கு பற்றிய ஒப்பந்தம், வேளாண்மை பற்றிய ஒப்பந்தம், வாணிபம் தொடர்புடைய முதலீட்டு நடவடிக்கைகள், ஆடை நெசவு பொருட்கள் தொடர்புடைய ஒப்பந்தம். 232வது கேள்வி. ட்ரிப்ஸ் என்பது டேஷ் ஆகும். ட்ரிப்ஸ் என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அறிவு சார்ந்த சொத்து உரிமை பற்றிய ஒப்பந்தம், வேளாண்மை பற்றிய ஒப்பந்தம், வாணிபம் தொடர்புடைய முதலீட்டு நடவடிக்கைகள், ஆடை நெசவு பொருட்கள் தொடர்புடைய ஒப்பந்தம். 233வது கேள்வி.
உலக வர்த்தக அமைப்பின் தகராறுகளை தீர்த்து வைப்பதற்கு டேஷ் மாதங்களுக்குள் தீர்க்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக வர்த்தக அமைப்பின் தகராறுகளை தீர்த்து வைப்பதற்கு டேஷ் மாதங்களுக்குள் தீர்க்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 16, 18, 10, 20. 234வது கேள்வி. இந்தியாவில் வேளாண்மை சீர்குலைவுக்கு காரணம். இந்தியாவில் வேளாண்மை சீர்குலைவுக்கு காரணம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆங்கிலேய அரசின் ஜமீன்தாரி ரயத்வாரி முறை, ஆங்கிலேய அரசின் பாரபட்சமான காலனித்துவ கொள்கை, குறைந்த விளைச்சல் உழைப்பு விரயம், மேற்கண்ட அனைத்தும். 235வது கேள்வி. இந்தியாவில் வேளாண்மை நெருக்கடிக்கு காரணம். இந்தியாவில் வேளாண்மை நெருக்கடிக்கு காரணம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உயர்ந்த நிலவரி, குத்தகைதாரர் சுரண்டல், மக்களின் வறுமை, மேற்கண்ட அனைத்தும். 236வது கேள்வி. டேஷ் ஆம் ஆண்டு முதல் நீர்ப்பாசன விரிவாக்கத்தின் மந்த நிலை ஏற்பட்டது. டேஷ் ஆம் ஆண்டு முதல் நீர்ப்பாசன விரிவாக்கத்தின் மந்த நிலை ஏற்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1991, 1981, 1971, 2001. 237வது கேள்வி. 1970-71 ஆண்டில் டேஷ் ஹெக்டேராக நில உடைமைகளின் சராசரி அளவு இருந்தது. 1970-71 ஆண்டில் டேஷ் ஹெக்டேராக நில உடைமைகளின் சராசரி அளவு இருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2.27, 2.28, 2.26, 2.29. 238வது கேள்வி. வேளாண் விலை ஆணையம் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. வேளாண் விலை ஆணையம் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1928, 1948, 1938, 1958. 239வது கேள்வி. குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்ட பயிர்கள். குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யப்பட்ட பயிர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பருத்தி, அரிசி, மக்காச்சோளம், கரும்பு, கோதுமை, மக்காச்சோளம், கோதுமை, அரிசி, மக்காச்சோளம், அரிசி, கரும்பு, பருத்தி. 240வது கேள்வி. சுவாமிநாதன் அறிக்கை பரிந்துரைகளின்படி விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவின் எடையிடப்பட்ட சராசரி விட குறைந்தபட்சம் டேஷ் சதவீதம் அதிகமாக குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்பட வேண்டும். சுவாமிநாதன் அறிக்கை பரிந்துரைகளின்படி விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவின் எடையிடப்பட்ட சராசரியை விட குறைந்தபட்சம் டேஷ் சதவீதம் அதிகமாக குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்பட வேண்டும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 20, 30, 50, 40. 241வது கேள்வி. 1991 ஆண்டில் WTOவின் முதல் மந்திரி மாநாடு டேஷில் நடைபெற்றது. 1991 ஆண்டில் WTOவின் முதல் மந்திரி மாநாடு டேஷில் நடைபெற்றது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் டோஹா, கன்குன், சிங்கப்பூர், ஜெனீவா. 242வது கேள்வி. டேஷ் ஆம் ஆண்டில் WTOவின் மாநாடு ஜெனீவாவில் நடைபெற்றது. டேஷ் ஆம் ஆண்டில் WTOவின் மாநாடு ஜெனீவாவில் நடைபெற்றது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2006, 2001, 2003, 2004. 243வது கேள்வி. WTOவின் கன்குன் மாநாடு டேஷ் ஆம் ஆண்டில் நடைபெற்றது. WTOவின் கன்குன் மாநாடு டேஷ் ஆம் ஆண்டில் நடைபெற்றது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2003, 1993, 2001, 1981.
244வது கேள்வி, WTOவின் பேச்சுவார்த்தை மாநாடு 2005ஆம் ஆண்டில் டேஷில் நடைபெற்றது. WTOவின் பேச்சுவார்த்தை மாநாடு 2005ஆம் ஆண்டில் டேஷில் நடைபெற்றது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹாங்காங், டோஹா, மெக்சிகோ, ஜெர்மனி. 245வது கேள்விக்கு வந்திருக்கோம். WTOவின் பேச்சுவார்த்தை மாநாடு 2007ஆம் ஆண்டில் டேஷில் நடைபெற்றது. WTOவின் பேச்சுவார்த்தை மாநாடு 2007ஆம் ஆண்டில் டேஷில் நடைபெற்றது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஹாங்காங், ஜெனீவா. 246வது கேள்வி, WTOவின் பிரான்ஸ் மாநாடு டேஷாம் ஆண்டில் நடைபெற்றது. WTOவின் பிரான்ஸ் மாநாடு டேஷாம் ஆண்டில் நடைபெற்றது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2005, 2004, 2002, 2001. 247வது கேள்வி, டேஷ் ஆண்டில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பாலிமந்திரி என்னும் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டன. டேஷாம் ஆண்டில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பாலிமந்திரி என்னும் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2013 செப்டம்பர் 7, 2013 பிப்ரவரி 7, 2013 நவம்பர் 7, 2013 டிசம்பர் 7. இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்க்குறோம். 248வது கேள்வி, 1991-92 மொத்த விவசாய மானியங்களில் உர மானியங்கள் 46.90% இருந்து 2014-15ஆம் ஆண்டில் டேஷ் சதவீதமாக குறைந்திருந்தது. 1991-92 மொத்த விவசாய மானியங்களில் உரமானியங்கள் 46.90% இருந்து 2014-15ஆம் ஆண்டில் டேஷ் சதவீதமாக குறைந்திருந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 26.97, 26.87, 26.67, 26.57. 249வது கேள்வி, விவசாயிகள் தற்கொலைக்கான காரணங்களில் ஒன்று. விவசாயிகள் தற்கொலைக்கான காரணங்களில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மனநலம் பாதிக்கப்படுதல், மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், நிலமில்லாமை, வசதி பற்றாக்குறை. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, யூனிட் 8னுடைய 250வது கேள்வி. டேஷ் ஆண்டு முதல் விவசாயிகள் தற்கொலை குறித்த புள்ளி விவரங்களை தனித்தனியாக வெளியிட தொடங்கப்பட்டது. டேஷ் ஆண்டு முதல் விவசாயிகள் தற்கொலை குறித்த புள்ளி விவரங்களை தனித்தனியாக வெளியிட தொடங்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1996, 1998, 1995, 1999. அனைத்து வினாக்களுக்கும் விடை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில், இதற்கென்று உள்ள தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களை மற்றும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா, நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுக்க விரும்பினால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உடனடியாக சேர்ந்து உங்கள் ஆசிரிய கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். இதுபோன்ற முக்கியமான வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.